Good morning to one and all present here. I welcome Dr. Sundar and his team from Chennai, and Dr. Sega, Mr. Narayana Swamy, and Mr. Nagarajan from India Cements, Rotary District Governor Nominee Designate, Rotary District 3212 and Rotarians, and I welcome Mr. Subramaniam and Bhanumati Subramaniam, who are attending this camp on behalf of Mr. Ariaran, a major partner of this camp. And I welcome our principal, the staff of Sri Jayendra, and all the intact members and beneficiaries. இங்கு வந்துள்ள அனைவரையும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேம்ப் இது 10வது வருடம், இது 10வது கேம்ப் இந்த ஸ்கூலில் நடக்கிற கேம்ப். இந்த 10 வருடங்களில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 600 and 700 பெனிஃபிஷியரிஸ் இது வரைக்கும் இந்த கேம்ப்னால் பயனடைஞ்சு கொண்டு வருகிறீர்கள். இதற்கெல்லாமே மூல காரணம் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஹெடட் பை டாக்டர் சுந்தர் and his wonderful team. Let us give him a big hand. இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் நாம் பங்களிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்பதில் அவர் ஒரு சின்ன எதுவுமே ஒரு சின்ன விதையில் தான் ஆரம்பிக்கிறது. ஸ்மால் சீட் ஒரு பெரிய ஆலமரமாக வளர்கிற மாதிரி டாக்டர் சுந்தர் விதைத்த அந்த விதை இன்று ஒரு ஆலர் மரமாக தழைத்து சங்கர் நகரில் மட்டும் இல்லை, அவங்க எல்லா ஊர்லேயும் நேத்திக்கு கூட திருச்சியில் ஒரு கேம்பை அட்டன் பண்ணிட்டு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கார். ஸோ ஒவ்வொரு ஊராக சென்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் தேவைகளை புரிந்து கொண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு அவரால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவியை ஒரு பங்கேற்பை அவர் கொண்டு செலுத்துகிறார்னா அது ஒரு சாமானிய காரியம் இல்லை, அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அது ஒரு இதற்கு மேலே நமக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த எதுவுமே தனி மரம் தோப்பாகாது, இணைப்பு முக்கியம். எல்லாரும் இணைந்து செயல்படும் பொழுது எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விஷயமும் பரிமளித்து பன்மடங்கு அதோட பயன் எல்லோருக்கும் போய் சேரும். அது மாதிரி தான் டாக்டர் சுந்தரோட மிஸ்டர் ஹரிஹரன் அப்படிங்கிறவரும் அவரோட ஃபேமிலி இப்போ இன்னைக்கு மிஸ்டர் சுப்பிரமணியம் அண்ட் மிஸ்டர் பானுமதி சுப்பிரமணியம் அவங்க குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. டாக்டரோட இணைந்து அவள் பல காலமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். நாங்கள் 10 வருஷமாக தான் டாக்டரோட பழக்கம். ஆனால் 10 வருடத்துக்கு முன்னாடியே இந்த பிகினிங்லேருந்து இருக்கிறது மிஸ்டர் ஹரிஹரன் அண்ட் இஸ் ஃபேமிலி. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கும் ஒரு பெரிய ஒரு அப்ளாஸை கொடுக்கலாம். இந்த கேம்ப் திருநெல்வேலி இந்த சங்கர் நகருக்கு எப்படி ஆரம்பித்தோன்னு ஒரு பெரிய கதை இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு பையன், அவன் லாரியில் வேலை பார்க்குறதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். அதாவது மேசன்லாம் இருந்த அங்கே கட்டட வேலை நடக்கும்பொழுது அவன் ஒரு மேசன், ஒரு கொத்தனார் வேலைக்கு அடியாளாக இருந்த பையன் லாரிக்கு போயிட்டான். லாரியில் அவனால் அதை கோப்பப் பண்ண முடியாமல் அவன் கால் துண்டுபட்டுது. அப்போ என்கிட்ட எனக்கு ஒரு மாற்றுக்கால் வேணும் மேடம், நீங்கள் தான் உதவி செய்யணும்னா நானும் சரின்னு சொல்லிவிட்டு, அப்போ டாக்டர் சுந்தர் எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரியான ஒரு சேவை அவர் செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. அப்போது சரின்னு சொல்லி அந்த ஒரு பையனுக்கு இங்கே லோக்கலாக ஒரு ஆர்த்தோட்டிக் சென்டரில் போய் அளவு எடுக்க சொல்லிவிட்டு
நான் வந்து ஒரு செக்கு கூட எழுதிட்டேன். 1 லேக்குக்கு ஒரு செக் எழுதி கொடுத்துட்டேன் இந்த பையனுக்கு. ஆனால் அப்புறம் ஏதோ ஒரு தாட்டு எனக்கு வந்து மிஸ்ஸஸ் ஸ்ரீ சித்ரா எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மேடம் வந்து, ஏன் மேடம் நீங்கள் கையில் வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு நெய் கலரேள்? டாக்டர் சுந்தர் இதை தானே பண்ணிகிட்ருக்கார். பல இடத்துல போய் அவர் வந்து பல பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த மாற்று கைகால்களை வழங்கி கொண்டு வருகிறார். அவரையே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு உடனே அந்த இதை அப்படியே நிறுத்திட்டு டாக்டர் சுந்தரை தொடர்பு கொண்டோம். அவரும் மனமு வந்து இங்கே பண்ணிடலான்னர். அதே 1,00,000 ரூபாயை நாங்கள் டாக்டர் சுந்தர்கிட்ட கொடுத்தோம். ஆனால் அந்த கேம்பில் பல கைகள் இணைந்ததுனால இந்தியா சிமெண்ட்ஸ் அவர்களோட பங்கை செஞ்சாங்க. நாங்களும் இணைந்து பண்ணதுனால அந்த பர்டிகுலர் கேம்பில் மாத்திரம் 110 பெனிஃபிஷரிஸ், 110 பெனிஃபிஷரிஸ் வந்து ஒரு பையனுக்கு பதிலாக 110 பேர் பயனடைந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எல்லாமே காரணம் கனெக்டிவிட்டி தான். ஸோ பல ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு நல்ல காரியத்துக்கு இணையும் பொழுது, அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம், இந்த இன்ட்ராக்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் இந்த கேம்பில் வந்து ஈடுபடுத்துகிறோம் என்றால், அவர்களும் இந்த இப்போ வளர்கிற வயதிலேயே சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும், அந்த சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி. அவங்களுடைய பங்கும் உண்டு. இந்த தடவை எப்போவுமே கொஞ்சம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவா. இந்த தடவை ஸ்கூல் இல்லாததுனால we are not able to do that. ஸோ எல்லாரும் இணைந்து இந்த கேம்பை நடத்துறதுனால இது பல பேருக்கு பயனடைகிறது. அது மட்டும் இல்லை, இந்த வருடம் டாக்டர்ஸோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜாய்தீப், மிஸ்டர் சோனின், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதில் இணைந்து கொண்டு அவர்களும் வந்து நாங்களும் எங்களோட பங்களிப்பு இதில் இருக்கணும்னு சொல்லி அவர்களும் இணைந்துள்ளார்கள் என்பதை நினைக்கும் பொழுது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ், நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பல பேர் இன்னும் பயனடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸோ இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு நல்ல காரியம் இன்னும் நிறைய நடைபெற்று பலருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, டாக்டர் வெல்கம் மிஸ்டர் சண்முகம் சார், நம்ம ஜாயிண்ட் பிரசிடென்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் இங்கே வந்துள்ளார்கள். அவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். ஸோ நல்ல உள்ளங்கள் எல்லாரும் இணையும் பொழுது அங்கு நல்ல விஷயங்களே நடக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸோ இன்று வைகுண்ட ஏகாதேசி, நம்ம சுவாமிகிட்ட இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணும்போது தன்னால் வந்து நமக்கு புண்ணியம் வருங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ கங்க்ராச்சுலேட் and I also thank Dr. Sundar, Mr. Hariharan, and all the friends of Doctor. I don't know how many friends have actually connected with him, but I know ரெண்டு பேர், எனக்கு தெரிந்த ரெண்டு பேர், மிஸ்டர் ஜாய்தீப் அண்ட் மிஸ்டர் சோனி, அவர்களையும் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது டாக்டர் சுந்தர் அவர்களே இந்த ஒரு வார்த்தைகள் இந்த கேம்பை பற்றி பேசுமாறு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். I'll speak in English because we are now being zoomed across the world. So normally நான் தமிழில் தான் பேசுவேன், but basically I'm not new to Tirunelveli district. I've been conducting camps, especially in Amar Seva Sangam, for several years, for the last 20 years plus. And there is always a huge number of people with disability who need these appliances. I remember having a discussion with my friend Sunny from Canada, and he asked me, are you doing so much of social service? So I told him, yes, if you think that I'm helping people whom I don't know, or that I don't expect anything in return, yes, that is social service. But if you think that what I am doing is providing a mobility, providing what is a fundamental right to people with disability, then I think it's just
a God-bound duty that we are all doing as a team. This place, this venue, this team has many unique features. The first of them this year, of course, has been the need to wear masks and the shields and all that. So let me also assure for everyone that we have maintained perfect social distancing and sanitization for all the beneficiaries, and also the beneficiaries who are sitting have been distanced from each other. We have provided masks for all of them during these troubled times. The second thing that is always unique about this venue is the participation of the future generation in the form of the Rotaract Club, who have been helpful as volunteering. In fact, when we started 10 years ago here, those children who were in the Rotaract Club came back to me last year and participated as medical students. And some of them told me that they seem to be inspired by what we've been doing. So that is how we are changing different lives, not just the lives of people with disability. The third is, of course, the continuity that has always been there. Mr. Hari, who is part of us, he's our trustee and has always been the backbone of this venture in Tirunelveli, where we've been providing appliances, as Madam said just now, for the last 10 years. It seems only yesterday, but already 1 decade has passed. Is that Hari has sponsored this camp with in brother, and it happens to fall on Vaikunta Ekadashi every year. This year it is unique that it falls on a day which brings joy, cheer, and happiness all around on the day of Christmas. So both of things have matched very well. Another thing that was unique about this camp was I was not there during the assessment. Because of the troubled times, I told my team to go ahead. So Stephen, Jayendra and Sun Orthopedics, the team came earlier, 1.5 months, all of you know, and we took the measurements for all these limbs. For the benefit of those who are watching this program, you must know that these limbs, artificial limbs, make all the difference between staying at home and mobility. For some, it may be even a means of livelihood. People who lose their limbs, they lose it due to gangrene, due to diabetes, or due to road traffic accidents. And provision of an artificial limb, for many people, they have to wait a long time because they have to go to another center to get it. Freedom Trust always believes that we have to reach out to people with disability because they cannot come to the cities, or they don't know whom to approach for this, and also that the means to make these limbs are limited. There are not many technical people to assess and give them the proper limbs. So that is under a project called Walk India. Walk India is actually started through the Rotary movement, through my own club, but now it is spreading all over India, and a lot of people through their CSR, we have reached out to Madhya Pradesh, Maharashtra, Assam and Karnataka, apart from Tamil Nadu. And now we are setting next year, and in fact we already started working towards Bihar and Uttarakhand. So we are going to do camps in Patna and Haridwar also. Obviously, all this cannot happen without the participation of a lot of people, and I'm grateful that the DGND of Rotary, this district, is also here with us, Mr. Rotarian Muthaiya Pillai. He's joined us with his colleagues to participate in this function, because I believe the message must spread far and wide. To see 46 people, one is a bilateral amputee, 46 people walking back to their homes on their artificial limbs is indeed a very heartwarming sight, and it is possible to escalate this through training and to networking, and I'm sure we'll have a whole number of Rotary clubs across the district and probably across India
to help us in this. Needless to say, the CSR from many companies has helped us in all these ventures. We've had Cevex, we've had Polaris, we've had Mission Samriddhi, we've had Dimos and so on. And for this camp, we have India Cements represented by Mr. Shanmugam and the others. The point I'm trying to stress is none of this is just one person's effect. And last and most unique thing is the participation of our brothers from OLPS. I studied in Bombay. So my classmates, we got united over the group about 4 years ago. The first person to respond to my programs was my very good friend Murali from Canada, who sponsored the limbs for a camp in Mysore in Karnataka. And like that, it has just escalated, and my classmate Anil Jageshia from Cevex Technologies chipped in for the last 3 years. He's provided limbs to 300 people across the country. So good news always spreads fast and needs to be appreciated and celebrated. Because today when we read the paper, it's all negative news, whereas all these things must be known. Cevex Technologies has made people in Vidarbha, in Maharashtra, and in Karnataka, and also in Tamilnadu also. Everywhere we've been seeing the participation of people in these. And this year, we are having a huge number of friends from across North America, my brothers from North America, including Mr. Sunny, Mr. Chand, Dr. Chand, all of them have chipped in for helping this. Pradeep Kamath, my classmate from Bombay, with his company Cambium Retail. He's in fact watching this program right now. Mr. Jaydeep also, who is participating in this program on Zoom. And Ashok Seturaman, all my classmates. So my classmates in OLPS, all of them my age, my seniority, and my standing in society have chipped in for this camp. Today we are distributing 47 limbs to 46 beneficiaries. One is a bilateral amputee. So we'll be giving 2 legs to him and seeing him walk. My thanks to the host. I mean, I keep thanking every time, but I think that words do not suffice, because always, apart from the actual work that we do, it's the hospitality of the principal, Usha Raman, and her team. Her team is really big, so if I start naming them, I would carry on, or I might miss some people. So I'll just say the principal, the staff, and the students of the Rotaract Club, who have always made my stay very comfortable and who are so hospitable to me when I come here. And also to Mr. Subramaniam and Mrs. Subramaniam, who are here as representatives of Hari and Maya, who have been the mainstay of this program in Tirunelveli. Thank you very much. After this, I'll give my housekeeping announcements. I request maybe Dr. Shekhar from India Cements to address the gathering. இங்கு வந்திருக்கும் பயனாளிகளாக வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் திரு டாக்டர் சுந்தர், ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அண்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் வாக் இந்தியா திரு சண்முகம் சார், எங்களுடைய ஜாயின்ட் பிரசிடென்ட் இந்தியா சிமெண்ட்ஸ், மற்றும் எனது கலீக்ஸ் திரு நாராயணசாமி, திரு நாகராஜன் சார், திரு சுப்பிரமணியன் சார், who is representing Mr. ஹரிஹரன் சார். சொன்னது மாதிரி சார் சொன்னதே நான் திரும்ப தமிழில் சொல்லலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவ்வளோ விஷயம் சொன்னார். உங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்ததா என்னங்கிறது எனக்கு தெரியல, என்னென்ன இங்கிலீஷில் சொன்னதுனால. ஆனால் அது திரும்ப பேசி சமயம் வீணாக்க வேண்டாம்.
ஒரு பெரிய சாதனை இது. இந்த இடத்துல நம்மளை மாதிரி ஒரு திருநெல்வேலி மாதிரி தெற்க ஒரு கோடியில் உட்காந்துருக்கோம். நமக்கு உதவி செய்கிறதுக்காக மனமும் வந்து எங்கேயோ இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்க, பாம்பேயில் இருக்கவங்க, கம்பெனிகள், அவங்கெல்லாம் இந்த இடத்த பார்த்ததில்ல, நம்ம முகத்தை பார்க்க போகிறது கிடையாது. ஒருவேளை இன்றைக்கி இந்த கேமராவில் நம்மளோட முகம் தெரிஞ்சால் அவங்க பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்ம கண் பார்க்காத, அவங்க கண்ணால் பார்க்காத ஒருத்தவங்களுக்கு செய்கிற ஒரு உதவின்னு சொல்கிறத விட எல்லாரையும் நடக்க வைக்கணுன்ற ஆசை, இந்த ஆசை நிறைவேறதுக்காக ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சிக்கு நாங்கள்லாம் ஒரு சின்ன அணில் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராமர் பாலம் கட்டும்போது அதில் அங்கங்கே இந்த அணில்கள்லாம் வந்து இது கல் எடுத்து போட்டு இது பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்களே எங்களோட சின்ன உதவியை தான் செஞ்சுருக்கோம். முக்கியமாக எங்கள் ஜெயேந்திரா பள்ளியின் முதல்வர் மிஸ்ஸஸ் ராமன், அவங்க தான் முக்கியம். ஏன்னா இந்த ஒரு உங்கள் 47 பேரையும் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுனா கூட கஷ்டம். அது சாராக இருக்கட்டும் அல்லது நாங்களாக இருக்கட்டும். ஒரு தனி ஒருத்தவங்களோட முயற்சி அப்படின்னா அது மேடத்தோட முயற்சி தான். உங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா தேவைகளையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஒரு ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இது அவங்க சொன்ன மாதிரி புண்ணியம் எங்கள் கணக்குக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலை. ஆனால் எல்லாரும் நடக்கிற அந்த ஒரு இதை பார்க்குற ஒரு புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சாலே அதே ஒரு பெரிய விஷயம். இந்த முயற்சிக்கு முக்கியமான திரு டாக்டர் சுந்தர், மேம் உஷாராமன் அண்ட் கண்ணுக்கு தெரியாத லாட் மெனி பீப்புள் இந்த இதில் போட்டிருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த முயற்சி இன்னும் பல வருடங்களுக்கு வெற்றிகரமாக நடத்த வேண்டும், நடத்தப்படும், அதில் நாங்களும் பங்கு பெறுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். I request Mr. Rotarian District Governor nominee-elect, Mr. Muthiapule, to speak a few words. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். Dr. Sundar from Freedom Trust and Mr. Shanmugam, Joint President of India Cements and team, and Mr. Subramanian and family, of course Mrs. Usha Raman, the team of Jayendra, and the respected President of Interact chapter of this Jayendra school, and interactors and beneficiaries, எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த கூட்டு முயற்சி, அதாவது ஜெயேந்திரா ஸ்கூல் அண்ட் ஃப்ரீடம் ட்ரஸ்ட், இந்தியா சிமெண்ட்ஸ், எங்களுடைய பங்கு வந்து இதில் அதிகம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் we belong to Rotary International. Of course, I can proudly claim Doctor is also part of Rotary International. அவரும் சென்னையில் உள்ள ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர். இந்த ரோட்டரி என்பது 115 வருடங்களாக ஒரு சர்வதேச நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. முக்கியமாக போலியோவை உலகத்திலிருந்து ஒழித்ததில் மிக முக்கியமான பங்கு இந்த ரோட்டரிக்கு உண்டு. இதை போன்று நிறைய சமுதாய சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். இதில் எங்களுக்கு வந்து யூத் சர்வீஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த அதில் வந்து யங்கர் ஜென்ரேஷனை வந்து we have to motivate towards the objectives of Rotary. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்கூலில் இந்த இன்ட்ராக்ட் சாப்டர் கடந்த பல வருடங்களாக மிக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டே வர்றாங்க. எந்த இடத்துல பேச சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இந்த இன்ட்ராக்டர்ஸ் பற்றி பேசாமல் நான் விட்டதே கிடையாது. அவங்களுடைய சேவை வந்து வருடம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் ஈவன் பழைய பேப்பர்ஸ், பழைய துணிகளை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணி ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு வந்து தீபாவளி கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு நோபல் காஸ்க்காக நிறைய இந்த இன்ட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த இன்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கி டாக்டர்ஸாக திரும்ப வந்திருக்காங்க. அதுதான் எங்களுடைய எய்ம். இன்றைக்கி இந்த இன்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி இன்வால்வ் பண்ண வைக்கும் பொழுது எப்படி இந்த உங்களுக்கு வந்து கனடாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம் நாளைக்கு. ஆனால் அவர்களுக்கு மனசில் வந்து இந்த விதையை இன்றைக்கே விதைக்கிறோம். எங்கே போனாலும் இதே மாதிரி தேவைப்பட்டவர்களுக்கு அந்தந்த இடங்களில் என்ன தேவையோ, நம்ம திருநெல்வேலிக்கு தான் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துக்கு இப்போது நார்த் அமெரிக்காவில் இருக்கவருக்கு வந்து திருநெல்வேலியை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால்
அங்கே ஒரு தேவை இருக்கிறது, அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அங்கே விதைக்கப்படுகிறது. அதே போல் இந்த இன்ட்ராக்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மனசில் இந்த வாலண்டியரிங் பண்ணுறது மூலமாக இதை விதைக்கிறோம். இதே மாதிரி நமக்கு வந்து இந்த மனிதத்துவத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற விதை தான் அது. அதனால் அவங்க எங்கே போனாலும் இனி அவருடைய வாழ்க்கை காலகட்டம் ஃபுல்லாக இது மல்டிப்ளை ஆகும். எப்படி அந்த ஜெயேந்திரா மேடம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கேட்டவரை வந்து இன்றைக்கி வருடம் 100 பேருக்கு இந்த உதவி போய் சேருது. அது வந்து தட்ஸ் தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் அவங்களுடைய அது என்ன சொல்கிறது, சரியாக அந்த செயலை வந்து எடுத்து செயல்படுத்துறதுனால வரக்கூடிய விளைவு. அதே போல் இந்த இன்ட்ராக்டர்ஸ் வந்து நாளைக்கு உலகம் முழுவதும் போய் அவர்களும் இதே போன்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான இதோட நோக்கம். ஐ எம் ஷுர் அது வந்து இட் வில் டெஃபினெட்லி திஸ் பர்பஸ் வில் கெட் சர்வ்ட் அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன். அவங்க எல்லா வருடமும் அதுக்கான ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மேடத்தோட முயற்சி வந்து இதோடு நிற்காமல் அது இந்த வருடம் தான் குறைவுன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் வருடம் குறைந்தது 100 பேருக்கு 100லேருந்து 110 பேர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்கிறேன். எல்லா வருடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மேன்மேலும் வளர்ந்து நிறைய பயன்பெறும் வகையில் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். Mr. Subramaniam, a few words. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஒரு சின்ன ஒரு லைட்டை மட்டும் இதே ஒரு இடத்துல போட்டு விட்டுட்டு அதுக்கு எப்படி பப்ளிசிட்டி தேடலாம்ங்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்களை எங்கே இருந்தோ டாக்டர் சுந்தர் மூலமாக ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஸ்கூலையும் பயன்படுத்தி கொண்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு ஸ்டூடெண்ட்ஸினுடைய சர்வீசஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி எவ்வளவு நீடி பீப்புள் அதான் இதில் மேட்டர். எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல, எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய தர்ம காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய சாருடைய டீம், மேடம், இந்த மேடத்துடைய டீம், இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ், அப்புறம் இந்த லோக்கல் நம்ம லிமிடெட் கம்பெனி இந்தியா சிமெண்ட்ஸ் அதனுடைய அதிகாரிகள், அதனுடைய ஸ்டாஃப் எல்லாருமே இதில் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சில ஆண்டுகளாக இங்கே வர்றது வந்து இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை என்னுடைய மனைவியினுடைய அங்கிளுடைய பையன் திரு ஹரிகரன் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். இன்று அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் இங்கே வந்திருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஹரிகரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருடைய விஷயம் தான் இது. அதாவது ஒன்று சொன்னாங்க, வருஷம் 100-200 வரணும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். இந்த மாதிரி வர வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட வேண்டாம், இந்த மாதிரி எண்ணிக்கை குறையணும். இந்த மாதிரி இந்த கால் போகுது கை போகுது அதுக்கு கிடைக்கிறது கொடுக்குறாங்க. அந்த அளவில் வி ஆர் தேங்க்ஃபுல். ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆண்டவன் வந்து மேற்கொண்டு இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டாம்னு நான் ஆண்டவன்கிட்ட என்னுடைய ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்து அது, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் மெஷரே கிடையாது. அதுக்கு உங்கள் எப்படி மெஷர் பண்ணுறது தெரியல, எப்படி சொல்கிறது, அதுக்கு மீனிங் எங்களுக்கு புரியல. அதனால் உங்களுக்கு ஆண்டவன் இந்த விதமான தர்ம காரியங்களை செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் ஆண்டவன் எல்லா வகையிலையும் துணை நிற்க பண்ணுவாக நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்யூ வெரி மச். Now is the time to honor everybody. அது இந்த முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஆனர் பண்ணணும். வார்த்தைகள் சொல்லலாம், மனப்பூர்வமாக வந்து இந்த சேவையை வந்து நம்ம ஆனர் பண்ணுறதுக்கு வார்த்தை கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம் என்னவென்றால் எல்லோரையும் ஒரு சால்வை போர்த்தி அவர்களை கௌரவிக்க இந்த பள்ளி நினைக்கின்றது. முதலில் இந்த வகையில் டாக்டர் சுந்தர் அவர்களை நாம் கௌரவிக்கின்றோம். அவருடைய பணி மேன்மேலும் வளர்ந்து பல ஆண்டு அவர் 100 வருடம் வாழ்ந்து இந்த சேவையை வந்து தொடர்ந்து செய்யணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சால்வையை அவர்களுக்கு போற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
All the very best, doctor. And now, அடுத்தது அவரோட டீம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்டீஃபன், அவரோட டீம், ஒண்டர்ஃபுல் டீம். அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இங்கு பணியாற்றுவதை பார்க்கும் பொழுது அதற்கு வந்து வார்த்தையே கிடையாது தேங்க் பண்ணுறதுக்கு. ஸோ டாக்டர் வந்து ஒவ்வொரு பேரையும் அவர் சொல்லுவார், நாங்கள் கௌரவிப்போம். Stephen is our coordinator, field coordinator. Even during these difficult times, he has taken his group and taken the team to all the villages. Though we are collected together in Tirunelveli today, you must know that at least 4 locations we have gone and collected the measurements. It's not that all the people who are close to Thaliyuttu in Tirunelveli. The people are coming from Tenkasi, Ambasamudram and such faraway places. You must know that. They are not from Tirunelveli. This next is Raji, Balaji, Raji and Pumalai. Mr. Shanmugarajan, has he come? Vanga. So these are the backbone of our organization. They are the ones who take the measurements and provide the limbs. Pumalai aidta. Pumalai ki shalve portra. That's all. Now is the time to honor the dignitaries on the stage, and we start with illa but India Cements-க்கு வந்து மிஸ்டர் சண்முகத்தை இல்லை பிரித்து பார்க்கல, ஆனால் அது கௌரவம் வந்து பண்ணணும். வெல்கம் சார். டாக்டர் சேகர், அவரை தேங்க் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒவ்வொரு கேம்ப்லேயும் அவரோட ஈடுபாடு, கேம்ப் முழுக்க அவரும் டாக்டரோட இருந்து இது பண்ணுவார். எங்களை ஸ்கூல் பேரண்ட்டுன்னு நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்யூ டாக்டர். Mr. Narayanaswamy from India Cements. Mr. Subramaniam, maybe Kausalya madam can come and thank you. Thanks a lot. Of course, Mr. Muthiapillai is part of our team, but still, I take the pleasure of honoring him. And also, this is our first official sort of a visit to a formal function. Our district governor nominee select ஆயிருக்கார். So 2023-24 அவர் தான் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212ஓட கவர்னர். ஸோ அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அதையும் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணி இந்த சால்வை போத்திரத்தில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். So with this, we will start with the official distribution of the orthopedic equipment, limbs. Thank you for gracing the occasion, and we must know that these limbs are customized.
They cannot be used by others. So this measurement happened 1.5 months ago. And today morning, they have come for trial fitting. So these beneficiaries have come here and we have done the trial fitting. And all of them, many of them have also walked with their new limbs. So I will call some of them to the stage and I will call out the names of the person who's supposed to give it. And then after that, we'll see them walking with the new limbs. Is my team ready? Pumalai ella ready? Okay. First name is number 7, Mr. V. Balu. இப்போ நான் வந்து பேர் சொல்லுவேன், நீங்கள் கையை தூக்குங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இங்கே வரணும். பாலு எங்கே இருக்கார்? I request our principal Usha Raman to give the first limb. You can see the limb will be fitted and he has come with a walker. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒவ்வொரு காலோடைய சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிட்டு கொடுக்குறோம். அந்த கிட்டில் நம்ம பேர் அண்டு ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். இதில் ஏதாவது ஃபிட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொலைபேசியில் பேசி ஃப்ரீயாக வந்து 1 வருஷத்துக்குள்ளே பார்ட்ஸ் ரீப்ளேஸ் கூட பண்ணுவோம். ஸோ சர்வீஸிங் ஆனால் சென்னையில் தான் நடக்கும். இப்போ ஒன்றொன்னா பேர் படிக்கிறேன். மிஸ்டர் பாலு நம்பர் 7, நம்பர் 17. அடுத்த ஆள் ரெடியாக இருங்கோ. நம்பர் 17 சரஸ்வதி. நம்பர் 17 சரஸ்வதி. என்னால அது இல்லாமல் நடப்பல? தைரியமாக இருக்கா? நடந்துருக்கா? அப்படியே நடந்துனுங்க. கூடப்போ. நம்பர் 17 சரஸ்வதி. I request Mr. Subramaniam to give the limb. He is representing Mr. Hari. அடுத்தது நம்பர் 8 கருப்பசுவாமி. கையை தூக்குங்க. கருப்பசுவாமி ரைட். நான் பேர் சொன்னோன்னு கையை தூக்குங்க. அடுத்தது நம்பர் 8 கருத்தபாண்டி. கூட இருங்க, கீழே விழக்கூடாது. You can see that we are not giving limbs, we are giving mobility. கருத்தபாண்டி. அடுத்தது நம்பர் 10. சாரி, கருப்பசாமி இல்லையா? கருப்பசாமி, ஐம் சாரி, கருப்பசாமி நம்பர் 8. I request Mrs. Subramaniam on behalf of Maya Hariharan. அடுத்தது நம்பர் 10 குமார். கையை தூக்குங்க, வந்துருங்க.
They'll walk in 2 minutes. நல்லா நடங்க தம்பி. அடுத்தது நம்பர் 10 குமார். I request Mr. Shanmugam to give the limb. Shanmugam and his team actually. All of you can go. Chandrasekhar ji, ninglo vaango. Mr. Chandrasekhar, please go. This is only symbolic. Only the first 5 we are doing like this. After that, we will go and give the limbs. அடுத்தது நம்பர் 43 வேம்பு வந்திருக்கீங்களா? கடைசியாக 43 வேம்பு. I request the Rotaract President and our Rotary President, Governor, DGND, Mr. Rotarian Muttaya and his team to provide the limb. I'm always here. We're also giving a walker to her because they need some training with the limb. அது அப்படிதான் பண்ணிருந்தேன். Also now you can I'm going to சொல்லிடுறேன். One more thing is I think you can stop the Zoom thing. இதுக்கு மேல போய் கொடுக்கறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வேண்டாம். We will capture it. Those who want to log off and should we say that or we may not say? இன்னும் 40 பேருக்கெல்லாம் போய் symbolic. So you tell Dhansekhar accordingly. Are you going to make an announcement? They can log off if they want. எத்தனை பேர் log off? அண்ணே கொண்டு வா. Hey, thank you Hari, Jaydeep, Pradeep Kamath. Am I visible? I don't know. Audible? I don't know. Yeah. I understand so many of you, Jaydeep, all of you have joined in. This was symbolic. The 5 people we have given and made them walk. Another 40 people are there. So the function
function essentially is over. We'll be giving 40 more limbs as and when it comes. So you can stay on, but we'll not make them come to the stage, to the podium. We will be going and giving it. Those of you who are, I know it's late for you, Jaydeep, so you can probably call it a day. We are recording this and we can always access it later. Okay. Hari, Maya, all of you who are there, I will continue with the names. The function essentially is over. Okay. Thank you for joining us. அடுத்தது நான் பேரு படிக்க போறேன். நீங்க இங்க வர வேண்டாம். நாங்கள் அங்க வந்து உங்க கையில கொடுப்போம். ஏற்கனவே 21 பேருக்கு செயற்கை கால் ட்ரையல் பார்த்தாச்சு, நடக்க வச்சாச்சு. யாருக்கெல்லாம் ட்ரையல் ஆயிருக்கு அந்த ரூமில் பண்ணியிருக்கீங்களோ அவங்க அந்த கால்களை வச்சு நடந்து போயிட்டே இருக்கலாம். இங்கே இருக்கணும்னு இல்லை, இன்ஃபேக்ட் இருக்க வேண்டாம். ஓகே, மீதி இருக்கிறவங்களுக்கு ட்ரையல் பார்க்காதவங்களுக்கு நாங்கள் உங்கள் இடத்துலையே இருந்து நீங்கள் போட முடிஞ்சால் போட்டு பாருங்கள். பட் ட்ரையல் இல்லாமல் இங்கேருந்து கிளம்ப வேண்டாம். ட்ரையல் பார்த்த பிறகு தான் நீங்கள் போகணும். இங்கேருந்து முதல் கால் போடுறவங்களுக்கும் இல்லை யாருக்காவது வாக்கர் அந்த மாதிரி தேவை இருந்தால் நம்ம டீம்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த வாக்கர் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அது மாதிரி எதாவது வேண்டி இருந்தால் சொல்லுங்கள். ஒன்றொன்னா நான் எல்லாருக்கும் கேட்குறது, நான் பேசுகிறது, நான் பேர் படிப்பேன், நீங்கள் கையை மட்டும் தூக்கினா போகிறோம், இங்கே வர வேண்டாம். நாங்கள் வந்து அங்கங்கே வந்து கொடுப்போம். முதல் பேர் மாடச்சாமி. மாடச்சாமி, below knee prosthesis and walker. I request, I think you can call the retractors names first. For the first 10 or 15, how many retractors have come? I will read the name of the beneficiary. You call the name. Okay. What's the first person's name? Hasina. Hasina will give the limb to Mr. Madaswamy. Who's Hasina? Yes. It's a bilateral amputee, so he needs a walker for training. So we are giving the walker. Give the walker also. இல்ல அவரே கொடுக்கணும். முடிச்சிடலாம். Next is Jagadishwari. இங்க வா. I request Dr. Shekhar to give it to Jagadishwari. செயற்கை கால் வாங்கின உடனே அதை போட்டு பார்த்துருங்க. நடக்க எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கிற இடத்துலையே போட்டு பாருங்க. ட்ரையல் பார்த்தவங்க தான் நடக்க ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு, அவங்க போகலாம். எஸ், ஜெகதீஸ்வரி கொடுத்தாச்சு. அடுத்தது PK முருகன். கை தூக்குங்க. I request my friend from India Cements. You stand here. I was looking for you. You went up there. I know. Who's the next name? அடுத்தது K முருகன். கை தூக்குங்க. நிஷா குமாரி will give the limb to K முருகன். கை தூக்கிட்டே இருங்க. You don't go. You remain. You have to call names, right? Next, Ranganathan. Arudra will give the limb to Ranganathan. You know their names, no? Arudra will give the limb to Ranganathan. Next is Annamalai. Annamalai, lastல. Arvind will give the limb to Annamalai. How many more interactors?
இப்போ யார் கொடுத்துருக்கு? அண்ணாமலையா? அண்ணாமலை யார் கொடுக்க போறாங்க? அனிதா. அனிதா will give the limb to அண்ணாமலை. ஓகே, அடுத்தது வி பாலு. வி பாலு. ரைட். குமார். வி குமார் கொடுத்தாச்சு. சங்கரநாராயணன். சங்கரநாராயணன் லாஸ்ட்ல. வாட் நேம்? அனிதா will give the limb to சங்கரநாராயணன். அடுத்தது நாகராஜன். தனசேகரன், யாரையாவது என்னோட ஃபோன் கொடுத்து அதை கிளிக். ஓகே. The person must accompany. I'll give time for them to click. சங்கரநாராயணன். அடுத்தது நாகராஜன். பிரேம் குமார் will give the limb. கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. Whoever is covering it can please follow the distribution. All the limbs should be captured on photo. Next is Rajaram Subbayya. Sudarshan will give the limb to Rajaram Subbayya. அடுத்தது ஐயம்மாள். ரெடியா இருங்கோ. ஐயம்மாள் யாரு? ரெடியா இருங்கோ. தனசேகரன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஐயம்மாள் will be given by சின்னதுரை. அடுத்தது கவிதா. ரெடியா இருங்கோ. பிருத்விராஜன் டு கவிதா. Go slowly, no hurry. ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் ட்ரையல் ஆயிருக்கோ அவங்க நடந்து போகலாம். யாருக்கெல்லாம் ட்ரையல் எடுக்கலையோ அவங்க இருந்துட்டு இங்கேயே நடக்க வேண்டாம், நீங்கள் கையை தூக்குங்க, அவங்க வந்து செக் பண்ணி நடக்க வச்சிருவாங்க. கவிதா கொடுத்தாச்சா? அடுத்தது ராஜசேகர் 16. புவனி சாரதா. புவன சாரதா. அடுத்தது 17 சரஸ்வதி. ரெடியா இருங்க. சரஸ்வதி கொடுத்தாச்சா? 18 வெங்கடேஸ்வரன். எஸ். புவனராஜி டு வெங்கடேஸ்வரன். bilateral amputee. அடுத்தது சோமசுந்தரம். ரெடியா இருங்கோ. சோமசுந்தரம் கை தூக்குங்க. ரைட். மிஸ்டர் ரொட்டேரியன் ஆறுமுக பெருமாள் will give the limb.
அடுத்தது மாரியம்மாள் ரெடியா இருங்கோ. மாரியம்மாள் கை தூக்கிட்டே இருங்க. பரமகுரு will give the limb. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போட்டோகிராஃபர் வந்து கவர் பண்ணணும். அது முடிச்சிட்டாங்க. தன்சேகர் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது கடல் பாண்டி ரெடியா இருங்கோ. இன்டராக்டர்ஸ் ஓவரா? இல்ல I got enough people. Yes 100%. தாராளம். குட். Yeah. கடல் பாண்டி. I request Kausalya madam to come and give. Don't say I'm going. You are coming back. என்ன கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட். நாங்க ஒன்றும் பெரிய இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னது. அப்போ அதை கட் பண்ணிடணும். You are now compared to other people, sponsors. You are more powerful today than you know. So we can utilize that for sure. Thank you, doctor. கடல் பாண்டி ஆயிடுச்சா? அடுத்தது சேர்மன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? சேர்மன். ஓகே. உங்க பேர் என்ன? நாராயணசுவாமி. திரு நாராயணசுவாமி வழங்குவார்கள். ஆமா, சேர்மனுக்கே அவர் தான் கொடுக்க போறார். அடுத்தது ஃபாத்திமா. ஃபாத்திமா கையை தூக்குங்க. ரைட். சந்திரசேகர் ரெடியா இருங்கோ. வெயிட் பண்ணுங்க. அங்கேருந்து போட்டோ வரட்டும், கேமரா வரட்டும். சேர்மன் கொடுத்தாச்சா? அடுத்தது ஃபாத்திமா. சந்திரசேகர் கொடுப்பார். அடுத்தது கனகவேல். கனகவேல். திரு வாஞ்சி. வாஞ்சி எங்க இருக்கார்? வாங்க. வாஞ்சி எல்லாரும் கை தட்டணும். he is involved so strongly with our program. வருஷா வருஷம் வந்து பண்றார். please give the limb to கனகவேல். அடுத்தது முருகேசன் ரெடியா இருங்க. முருகேசன். மோஸ்ட்லி ஆக்சிடென்ட். முருகேசன். முருகேசன் கொடுத்தாச்சா? இல்ல. I request Mr. Srinivasan to come and give. Mr. Srinivasan will give the limb to Murugesan. S. Krishnan ரெடியா இருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல கேம்ப் முடிஞ்சிடும். ட்ரையல் பார்க்காதவங்க இருக்கிற இடத்துல இருங்க.
எங்கள் டீம் வந்து எங்கள் டீம் பேர் ஒரு தடவை சொல்லிடுறேன். ராஜி கையை தூக்குங்க, பூமாலை கையை தூக்குங்க, பாலாஜி கையை தூக்குங்க. இவங்க 3 பேரில் யாராவது வந்து உங்கள் காலுக்கு பார்ப்பாங்க, அளவு ட்ரையல் ஃபிட்டிங் பார்ப்பாங்க. முருகேசன் ஆச்சா? கொடுத்தாச்சா? எஸ் கிருஷ்ணன் சொல்லிட்டேனா? எஸ் கிருஷ்ணன் வந்து சங்கரி மேடம் கொடுப்பாங்க. கார்த்திகை ராமன் ரெடியா இருங்க. கார்த்திகை ராமன் யாரு பேர்? செந்திலன் கார்த்திக் ரெடியா இருக்கீங்களா? பிடி டிபார்ட்மெண்ட் 2 பேர். செந்தில் கார்த்திக் கோனப்பன். செந்தில் கார்த்திக் and கோனப்பன் will give the limb to கார்த்திகை ராமன். 3 பேரும் செந்தில் கார்த்திக் and கோனப்பன். இருக்கு. நயனார் வந்திருக்கீங்களா? நயனாருக்கு ஐ ரிக்வெஸ்ட். நயனார் will get the limb from Srini Vasugi and Konappan. If they are there. Yeah. They will give the limb to Nayanar. Nayanar is there. அடுத்து முத்து ரெடியா இருங்க. மாரி முத்து ரெடியா இருங்க. மாரி முத்து ரெடியா இருங்க. I request Chitra madam if she is here. Chitra madam to give the limb to Mari Muthu. Where is Mari Muthu? Next is Isakyam already arungo. I request Stephen to give the limb to Isakyam. Wait for the photographer also. Jayendra G. Balasubramaniam ready arungo. Kasi and Raghavendra will give the limb to G. Balasubramaniam. Sandana Raj ரெடி ஆருங்கோ. ஜி பாலசுப்ரமணியம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சந்தான ராஜ் கை தூக்குங்க. ரைட், ஓகே. மிஸ்டர் சுப்பிரமணியமா வாங்க. சந்தான ராஜ். மிஸ்டர் விஜய் மெல்லமா போங்க, பிகாஸ் போட்டோ எடுக்கணும். சந்தான ராஜ் கொடுத்தாச்சா? விஜய் இங்க இங்க. பாலுன்னு
பாலு கொடுத்துருவார். விஜய் கொடுத்தாச்சா? மிஸ்டர் டி சுப்பிரமணியம். டி சுப்பிரமணியம். I request திரு சண்முகம் to give the him. அதுக்குள்ள I will round up the numbers who have come. வராதவங்க. ஆமா, அதெல்லாம் சிம்பாலிக்கா கொடுத்துடலாம். டி சுப்பிரமணியம் கொடுத்தாச்சா? உன் பேர் என்ன? டி சுப்பிரமணியம். வேம்பு கொடுத்தாச்சு. அருணாச்சலம் ரெடியா இருக்கீங்களா? அருணாச்சலம். டாக்டர் ஸ்ரீ சேகர் டு கிவ் தி limb to above elbow. கை கொடுக்கும் தெய்வம். டாக்டர் சேகர் டு அருணாச்சலம். மோகன்தாஸ் காந்தி. Mr. Sankarnagar will give the limb. Zoom in charge. And Sankarnagar will give to Mohandas Gandhi. மெல்லமா போங்க. போட்டோகிராஃபரும் வரணும். We'll start the trial fitting in a few minutes after the yeah. இன்னும் நிறைய இருக்கு. ஒரு 5-6 இருக்கு. வராதவங்க. Yeah. Mohandas Gandhi. இப்போ நான் படிக்காத பேர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? ஓகே, நான் ஒன்னொன்னா படிக்கிறேன். உங்க பேர் வந்த உடனே சொல்லுங்க. கருத்த பாண்டி. ஓகே, கருத்த பாண்டி has come. நம்பர் 9. இப்படி டிக் பண்ண போருமா? கருத்த பாண்டி. திரு ராஜி அவர்கள் கொண்டு போய் கொடுப்பார்கள். இருக்கு. ஓகே. அபிஷேக் அவருக்கு ஒரு டெஸ்ட் பெல்ட் திரு செல்வராஜ் கிட்ட திரு சந்திரா கொடுப்பார். மிஸ்டர் சந்திரா will give a test belt to Mr. Selvaraj from Amar Seva Sangam. நம்பர் 33 டெஸ்ட் பெல்ட். ட்ரையல் எடுத்தாச்சு. அதனால தான் வாக்கர் கொடுத்தோம். வாக்கர் இல்லாமல் நடக்க மாட்டேன். ட்ரைனிங் வேணும். வேல்முருகன் வந்திருக்கீங்களா? வேல்முருகன் has come. ட்ரையல் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரு? மிஸ்டர் ஆறுமுகம் கொடுப்பார். போட்டோகிராஃபி தனசேகரன் பார்த்துங்க. Mr. Velmurugan will receive a Symes prosthesis from
ஆறுமுகம். ஃபோட்டோகிராஃபர் ஃபாலோ பண்ணுங்க. ராமசாமி வந்திருக்கீங்களா? ராமசாமி பார்த்தாச்சு பார்த்தாச்சு, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. I request Mr. Chandrasekhar to give it. Chandrasekhar? இப்போ யார் ராமசாமியா? கை தூக்குங்க. டு மிஸ்டர் ராமசாமி. முருகன் வந்திருக்கீங்களா? முருகன் முருகன் ஓகே. I request Mr. Subramaniam and Mrs. Subramaniam to give it to Murugan. Wait பண்ணுங்க. Photographer வரட்டும். தன்சேகர் கவர் பண்ணிட்டீங்களா? பேரு முருகனா? முருகன் காது கேட்காது. ரவிக்குமார். ரவிக்குமார். I request the principal to go and give it to Ravikumar. You slow up. Photographer வரணும். Photographer to please cover. Ravikumar. ராகவி. ராகவி குட்டி பொண்ணுக்கா? I request Chitra, she is here, to give it to Ragavi. இங்கே வரட்டும். அப்போ லேட்டா வந்ததா? அப்பவே கொடுத்துருக்கலாமே. ஹோட்டல் நடக்க வைங்க. ட்ராமாட்டிக்கா? ராகவி கொடுத்தாச்சா? கருப்பு சுவாமி. கருப்பு சுவாமி. I request Dhanasekaran to give it. Dhanasekaran நீங்க கொடுங்க. வேற யாராவது போட்டோ எடுக்க சொல்லுங்க. Dhanasekaran will give the limb to கருப்பு சுவாமி. கடைசியா லாஸ்ட் ஒன். நானே கொடுத்துறேன். Dr. Sundar will give the last limb today. Mr. Karupuswamy. Tangadurai. Tangadurai. Frontல வாங்க. இது upper limb. Yeah. So போட்டு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு போகணும். என்ன வாங்க சார்.
ஒரு பாக்கி இருக்கான். ஓகே, லாஸ்ட் ஒன். bilateral limbs 27 Govindan. அவருக்கு ஆல்ரெடி இது செகண்டரி. With this we conclude the distribution. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 47 காலையும் ஐ மீன் கால் கை எல்லாத்தையும் விதரணம் செய்யறதுக்கு எல்லாரும் பெனிஃபிஷரிஸ் வந்துட்டாங்க. We have 10% attendance. Thank you for all this. Now I think you take over. இந்த பெரிய சேவைக்கு எங்களுடைய ஒரு சிறிய காணிக்கை ஃப்ரீடம் ட்ரஸ்ட்டுக்கு முதல்ல இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தினர் மிஸ்டர் இந்தியா சிமெண்ட்ஸ் அவரோட சொந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ராக்ட் வாங்க கௌசல்யா. எங்கள் பள்ளியின் சார்பாக ஸ்ரீ ஜெய்சங்கரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு சிறிய காணிக்கை எங்கள் எல்லாரோட மெம்பர்ஸோட கம் டுகெதர். இன்ட்ராக்டர்ஸ் மேடம் வா, கௌசல்யா மேடம் வாங்கோ. இங்கே வா, hold it together. Thank you, doctor. Thank you so much. Oh, நீங்க கொடுங்க. மிஸ்டர் சந்திரசேகர் அவரோட. With this, we conclude the program. But before concluding, a word of appreciation to Mr. Stephen. ஸ்டீஃபன் வந்து ஏன் இந்த நேரத்தில் அவரை பற்றி நான் சொல்கிறேன்னா, ஹீ இஸ் எ கிறிஸ்டியன். இன்னைக்கு கிறிஸ்மஸ். பல நாள் இந்த வைகுண்ட ஏகாதசியும் கிறிஸ்மஸும் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இட்ஸ் ஸோ ஹேப்பன் நம்மளோட கேம்ப் எல்லாமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம். அவர் கிறிஸ்மஸை விட்டுட்டு அவர் ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து பல வருடங்கள் இங்கே வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ லெட் அஸ் விஷ் ஹிம் a Merry Christmas and a very, very Happy New Year. Wish you all the very best. Thank you, Stephen. So with this we conclude. வந்திருந்த எல்லோருக்கும் டாக்டர் சுந்தருக்கு மெயினாக அவரோட டீமுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிஸ்டர் சண்முகம் ஒரு பெரிய சப்போர்ட், இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் headed by him. So a leader is always responsible for all the good deeds that a company does or institution does. That way, you have been a tremendous support to all the good work that Sri Jayendra has been doing, that many other people have been doing in this part of Sankarnagar. I wish you all the very, very best, and we pray that in the support ennikum continue ஆகணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி எங்களோட interact members, a beautiful group of young people who are அவளுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி என்னோட ஸ்டாஃப், டாக்டர் சுந்தர் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாஃப் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய தூண். ஸ்டாஃப் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த இவ்வளவு சிறப்பாக இங்கே நடப்பதற்கு பெரிய காரணம் எங்களுடைய வண்டர்ஃபுல் ஸ்டாஃப் டீம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப், ஆல் த டோனர்ஸ், சித்ரா, சந்திரசேகர் அண்ட் எல்லா டோனர்ஸுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.